வணக்கம் மக்களே. அற்புதங்களை செய்யக்கூடிய இஞ்சி தண்ணீர் வாங்க அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா? செரிமான பிரச்சனையில இருந்து சரும பிரச்சனை வரைக்கும் தீர்க்கக்கூடிய இஞ்சி தண்ணீர். தண்ணீர் குடித்தாலே சரும பிரச்சனைகள் வராது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இந்த ஒரு இஞ்சி தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். நம்மிடையே ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுகள் ரெண்டுமே இருக்கு. ஆனால் நம்மளுடைய நாளை துவங்கும் போது ஒரு ஆரோக்கியமான பானத்துடன் தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய சமையல் அறையிலேயே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இஞ்சி. ஸோ இஞ்சி பார்த்தீங்கன்னா எல்லா சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இஞ்சி உங்களுடைய சருமம், முடி மற்றும் உடலுக்கு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுடைய ஒரு சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஞ்சியில் இருக்கக்கூடிய நிறையவே ஆரோக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அலர்ஜி எதிர்ப்புக்கு உதவுது. இவை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சாப்பிட்றதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாமா? முதல் விஷயம், எடை இழப்பு. இஞ்சி சிறந்த சுவையை மேம்படுத்துவது மட்டும் கிடையாது, எடை இழப்புக்கும் உதவுது. நீங்கள் தொடர்ந்து இஞ்சி தண்ணீரை குடித்து வந்தால் அது ஊட்டச்சத்துக்களை நன்றாக உறிஞ்சி முழு ஆற்றலை வெளியிடும். ஒன்றும் இல்லை, ஒரு 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 கை அளவோ இல்லைன்னா ஒரு ஒரு சின்ன இஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம நசுக்கிட்டு அந்த இஞ்சியுடன் தேன் கலந்து நம்ம அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு மாதம்தான் உங்களுக்கு உடல் எடை ரொம்பவே குறைஞ்சிரும். நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய உடல் எடையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், அப்படி இல்லையா இஞ்சி சுக்கு டீ குடிப்பது, இஞ்சி காஃபி போடுறது, இஞ்சியை நம்ம தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடிப்பது, இந்த மாதிரி எதுனாலையும் பண்ணலாம். இஞ்சி நீர் உங்களுடைய சரும பிரச்சனைகளை தீர்க்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிரம்பி இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராட முடியும். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சீரான தொனி மற்றும் ஒளிரக்கூடிய சருமத்தை அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மற்றும் பளபளப்பான சருமத்தை வழங்குவது மட்டும் கிடையாது, அதை இறுக்கமாக்கி வயதான மற்றும் பல்வேறு அறிகுறிகளை எதிர்த்து போராடவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அனைத்து வகையான தொற்று நோய்களையும் எதிர்த்து உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் மாற்றும் அப்படின்றாங்க. அடுத்த விஷயம், மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை போக்க இஞ்சி தண்ணீரை குடிங்க. உண்மையாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஞ்சி தண்ணியை குடிக்கிறதுனால மாதவிடாய் வலி மற்றும் பிடிப்புகளை குறைப்பதில் நிறையவே நிவாரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். ஸோ உங்களுக்கு தெரியும், செரிமானம் ஆகலை அப்படின்னா சீரக தண்ணீரோ இஞ்சி வாட்டரை வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை இஞ்சி தண்ணீரை உட்கொள்பவர்களுக்கு அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. மேலும் அவர்கள் வயிறு அமில பிரச்சனைகளும் சரி, குமட்டல் இல்லைன்னா அதிகப்படியான வாயு ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. மேலும் இஞ்சி பார்த்தீங்கன்னா வாந்தி மற்றும் குமட்டலில் கணிசமான ஒரு நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களே தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா அதிக அளவு கொலஸ்ட்ரால் இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் போன்ற உடல்நல பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஞ்சி நீர் நல்ல ஒரு தீர்வளிக்கும். தினமும் ஒரு கிளாஸ் இஞ்சி தண்ணீரை ஃபுல்லாக நம்ம இஞ்சியாக குடிக்க சொல்லலை, ஒரு பீஸோ 2 பீஸோ போட்டு கொதிக்க வைத்து அந்த ஒரு தண்ணீரை குடித்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஞ்சி நீரில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. இது ஃப்ரீ ரேடியேட்டர்களை கையாளுவதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய், இதய நோய், நீரிழிவு நோய் போன்றவற்றின் அபாயத்தை குறைக்குது. இஞ்சி நீரில் பொட்டாசியம் மினரல் நிறைஞ்சிருக்கு. ஸோ பொட்டாசியம் உங்களுடைய இதயம், தசைகள், எலும்புகள் மற்றும் வளர்சிதை மாற்றத்திற்கு முக்கியமானது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கியிருக்கு. இஞ்சியை நம்மளுடைய சமையல் அறையில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் பயன்படுத்த பாருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.